குரானுடைய சுத்தமான பொய் என்பதை நான் உறுதியாக சொல்லிக் கொள்கின்றேன். பெரியார்களே, அன்பர்களே, அவ்வளவு தூரத்துக்கு போக தேவையில்லை. நீ வலியுறுத்துகிறாய், மொழிபெயர்ப்பை எல்லோருக்கும் பார்த்து விளங்கலாம் என்று வலியுறுத்துகின்ற நீயே பண்டி சூப் காய்ச்சுவதற்கு அனுமதி கொடுத்தாயா இல்லையா? எந்த மொழிபெயர்ப்பு பேராசிரியர் இங்கு வந்து பகிரங்கமாக குர்ஆனுடைய வெளிரங்கத்தை பார்த்து மொழிபெயர்ப்பை பார்த்து விளங்கலாம் என்று கதறிவிட்டு போனாரோ, அதே மொழிபெயர்ப்பு பேராசிரியர், அதே ஆசிரியர் என்ன செய்தார்? குர்ஆனை அவர் நேரடியாக விளங்க போய், அவர் ஒரு ஆலிம், ஒரு மௌலவி, அப்படி இருந்தும் கூட குர்ஆனை அவருடைய புத்தியினால் விளங்க போனதனால் என்ன கதியானது? பண்டி சூப் குடிக்கலாம் என்று அவர் ஆதாரம் கொடுத்தாரா இல்லையா? இதோ அவருடைய அந்த ஆதாரம், அவர் எழுதிய அந்த ஆய்வு இங்கே இருக்கிறது. இது எத்தனாம் ஆண்டு? அதாவது அவரினால் வெளியிடப்பட்டுக் கொண்டிருந்த, இப்பொழுது அதிலிருந்து நீங்கிக் கொண்டார், அந்த நேரத்தில் அவரினால் வெளியிடப்பட்டுக் கொண்டிருந்த அல் ஜன்னத் என்ற அந்த மாத இதழில் இருந்து இந்த சுருக்கத்தை தருகின்றோம், இந்த விடயத்தை தருகின்றோம். அல் ஜன்னத் என்று சுவர்க்கம் என்று பெயர் வைத்திருந்தாலும் நமக்கென்றால் அதிலே நம்பிக்கை இல்லை. அது அல் ஜன்னத்துக்கு மாற்றமான இடத்துக்கு தான் வழிகோலுகின்றது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதிலே என்ன எழுதியிருக்கின்றார் தெரியுமா? ஏதோ பாருங்கள், பன்றியின் மாமிசம். இவர் அல் ஜன்னத் டிசம்பர் 94, ஜனவரி 95 இந்த 2 மாதங்களுக்குமான அந்த இதழில் 39, 40, 41, 42 இந்த 4 பக்கங்களிலும் பன்றியின் மாமிசத்தை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார். இதிலே அவர் எழுதுகின்ற விடயத்தை பாருங்கள். தாமாக செத்தவை, இரத்தம் ஆகியவற்றை தொடர்ந்து பன்றியின் மாமிசத்தை இறைவன் விளக்கியுள்ளதாக கூறுகின்றான். இந்த வார்த்தை மிகவும் விரிவாக ஆராயப்பட வேண்டிய ஒன்றாகும். பன்றியை பற்றி ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறார். அந்த ஆராய்ச்சியில் இறங்கும் முன் முஸ்லிம்களிடம், தமிழக முஸ்லிம்களிடம் நிலவும் தவறான வழக்கத்தை சுட்டிக்காட்டுவது அவசியமாகின்றது. இறைவன் பன்றி இறைச்சியை தடை செய்துள்ளதால் பன்றியை முஸ்லிம்கள் கடுமையாக வெறுக்கின்றனர். இந்த வெறுப்பு எல்லை மீறி பன்றி என்ற வார்த்தையை கூட அவர்கள் பயன்படுத்துவதில்லை. 4 கால் பிராணி, கட்டைக்கால், பொல்லா மிருகம் என்பது போன்ற வார்த்தைகளையே பன்றியை குறித்து பயன்படுத்தி வருகின்றனர். பன்றி என்று கூறிவிட்டால் வாயை கழுவ வேண்டும், உது செய்ய வேண்டும், குளிக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுவோரும் நம்மிடையே உள்ளனர். இதன் மூலம் தாங்கள் அதிகம் பேணுதல் உள்ளவர்கள் என்று நினைத்துக் கொள்கின்றனர். இந்த போக்கு பக்தியின் வெளிப்பாடோ பேணுதலின் அடையாளமோ அன்றி பன்றியை உண்ணக்கூடாது என்றுதான் இறைவன் நமக்கு கட்டளையிட்டுள்ளான். அந்த வார்த்தையை பயன்படுத்தக் கூடாது என்று அல்லாஹு தாலாவோ அவன் தூதரோ நமக்கு தடை விதிக்கவில்லை. திருக்குர்ஆனில் 4 இடங்களில் ஹின்சீர் பன்றி எனும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஹனாசீர் பன்றிகள் என்ற வார்த்தைக்கு ஒரு இடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வார்த்தையை தடை செய்யப்பட்டதென்றால் இறைவன் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்க மாட்டான். இறை தூதரும் பன்றி என்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளனர். அதன் பின்பு வாய் கழுவவில்லை, அந்த வார்த்தையை பயன்படுத்தியதற்காக உது செய்யவும் இல்லை. எனவே இந்த தவறான நம்பிக்கையில் இருந்து முஸ்லிம்கள் விடுபட வேண்டும். இதை சொல்லிவிட்டு விஷயத்துக்கு வருகிறார். தடை செய்யப்பட்டவற்றை விளக்கும் போது பன்றி என கூறாமல் பன்றியின் மாமிசம் என்று இறைவன் கூறுகின்றான். பன்றியின் அனைத்து பாகங்களும் தடை செய்யப்பட்டிருந்தால் பன்றி தடுக்கப்பட்டது என்று இறைவன் கூறியிருப்பான். எப்படியா? பன்றியை முழுமையாக தடை செய்திருந்தால் பன்றியை தடை செய்திருப்பானாம். பன்றியின் மாமிசம் என்று இறைவன் இங்கே கூறுகிறான். எலும்பு, கொழுப்பு, குடல், ஈரல், நுரையீரல், கல்லீரல், இறைச்சி என்று பல்வேறு பொருட்கள் பிராணிகளில் உள்ளன. ஒவ்வொன்றையும் குறிக்க தனித்தனி வார்த்தைகள் உள்ளன. பன்றியின் அனைத்து பாகங்களும் தடை செய்யப்பட்டவை என்றால் பன்றி தடை செய்யப்பட்டது என்று இறைவன் கூறியிருப்பான். அவ்வாறு கூறாமல் பன்றியின் இறைச்சி என்ற வார்த்தையை இறைவன் பயன்படுத்தியுள்ளான். அப்படியானால் பன்றியின் இறைச்சியை தவிர மற்ற பகுதிகளை உண்ணலாமா என்ற ஐயம் பலருக்கும் தோன்றலாம். பன்றியின் அனைத்து பாகங்களும் விளக்கப்பட்டுள்ளனவா என்பதை பற்றி முடிவுக்கு வருவதற்காக திருக்குர்ஆனை ஆராய்ந்தால் எந்த இடத்திலும் பன்றியின் அனைத்து பாகங்களும் விளக்கப்பட்டவையே என்று கூறப்படவில்லை. இது பற்றி கூறப்படும் 4 வாசனங்களிலுமே பன்றியின் மாமிசம் என்றே தெளிவாக கூறப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளிலாவது பன்றியின் மாமிசம் என்பது பன்றியின் அனைத்து பாகங்களையும் குறிக்கும் என கூறப்பட்டுள்ளதா என்று ஆராய்ந்தால் அவ்வாறு நாம் காண முடியவில்லை. இது பற்றி அறிஞர்கள் ஆராய்ந்து கூறியிருக்கும் கருத்துகளிலும் சரியான தெளிவு கிடைக்கவில்லை என்று என்ன சொல்லி இருக்கிறாரே? பன்றியிட இறைச்சி மட்டும்தான் சாப்பிடுறது ஹராமாம், அதோட முள்ளு சாப்பிடலாமாம், ஈரல் சாப்பிடலாமாம், நுரையீரல் சாப்பிடலாமாம், கொழுப்பு சாப்பிடலாமாம். யஹூதிக்கு வக்காலத்து வாங்கி இருக்கிறானே, இவனுடைய இந்த கருத்தை கேட்டு திருச்சியிலே பன்றி சூப்பு வச்சு குடித்தானலாம். இவன் இந்த கருத்தை கேட்டு முஸ்தபா சைபுத்தீன் ரஷாதி ஹஜரத் அவர்கள்
சென்ற வருடம் வந்த நேரம் பயானிலே சொல்லி காட்டினார்கள். இவனுடைய ஊழியர்கள் இந்த கருத்தை கேட்டு பன்றியின் அந்த எலும்புகளை பயன்படுத்தலாம் என்ற கருத்தை எடுத்து பன்றி சூப் குடித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீ குர்ஆனை விளங்கிய அழகா இது, குர்ஆனை நீ விளங்கிய அழகா இது. ரசூலுல்லாஹ்வுடைய காலம் முதல் இன்று வரைக்கும் 1400 வருடங்களாக பன்றியின் எந்த பகுதியையும் முஸ்லிம்கள் பயன்படுத்தவில்லை. அப்படி இருக்க 1400 வருடங்களுக்கு பின்னால் நீ வந்து உனது புத்தியினால் குர்ஆனை விளங்க போனதினால்தானே இந்த கதி உண்டாகிருச்சு. உலமாக்கள் இதை வெளியிட்டவுடன் கேள்விகளை தொடுக்க ஆரம்பித்தார்கள். என்ன கேட்டார்கள்? அப்படியானால் பன்றியின் மாமிசத்தை தவிர இதர பகுதிகளை சொல்லாததினால் பன்றியின் ஏனைய பகுதிகள் ஹலால் என்று கூறுவதாக இருந்தால் தாயின் உம்மா, உம்மம்மா, வாப்பம்மா இவர்களை கல்யாணமும் கட்டிக்கொள்ளலாமே? ஏன் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களோட தாய்மார்களை திருமணம் செய்வது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறானே தவிர எந்த குர்ஆன் ஆயத்திலும் எந்த ஹதீஸிலும் உம்மம்மா திருமணம் செய்ய ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்கள், வாப்பம்மா திருமணம் செய்ய ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று எங்கேயும் வரவில்லை. அதனால் கிழவிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கலாமே என்று யாராவது சொல்வீர்களா? யாராவது சொல்வீர்களா? பெரியார்களே, அன்பர்களே, ஒரு வார்த்தையை குறிப்பிட்டால் அதற்குள் அனைத்து அர்த்தங்களும் பொதிந்திருக்கிறது. இந்த ஆயத்தை வைத்து விளக்கம் கொடுத்தவுடன் முதலாவது சொன்னான், நான் அந்த கருத்து அப்படி கூறவில்லை, புத்தகத்தில் தெளிவாக எழுதிவிட்டு புத்தகத்தில் தெளிவாக கூறிவிட்டு நான் அப்படி சொல்லவே இல்லை என்று மறுத்து விட்டான். உலமாக்கள், தென்னிந்திய உலமாக்கள் அதை பகிரங்கப்படுத்திய போது அந்த கருத்தில் இருந்து தான் வாபஸ் பெற்றதாக அறிவித்திருக்கிறார். பெரியார்களே, அன்பர்களே, பண்டி சூப் வைத்து மக்கள் குடித்ததற்கு பின்னால் நீ வாபஸ் வாங்கி என்ன அர்த்தம் இருக்கிறது? இதை போன்று எத்தனை சட்டங்களை சொல்லி மக்களை நீ வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறாய், எத்தனை மக்களை தவறான வழியில் இட்டு சென்று கொண்டிருக்கிறாய். பெரியார்களே, அன்பர்களே, அதனால் இவரே குர்ஆனை பிழையாக விளங்கி இவர் முஃப்தியாக மாறி இருக்கிறார். என்ன முஃப்தி? பண்டி சூப் முஃப்தியாக மாறி இருக்கிறார். பண்டி சூப் முஃப்தியாக மாறி இருக்கிறார். இவர் தான் குர்ஆனை விளங்கலாம் என்று தெளிவாக குர்ஆனை யாருக்கும் எவருக்கும், அதாவது அரபு மொழி தெரியும் என்றால் அல்லது மொழிபெயர்ப்பு பார்க்க தெரியும் என்றால் எந்த ஆயத்தையும் யாருடைய துணையும் இல்லாமல் பார்க்கலாம் என்று கூறுகின்றாரே, இவருக்கு கீழால் இயக்க தொண்டர்களை சேர்ப்பதற்காக, ஆட்களை சேர்ப்பதற்காக இவர் இப்படி கூறுகின்றாரே தவிர அவருக்கே தெரியும் நான் சொல்வதில் தவறு இருக்கிறது, நானே மாட்டிக்கொண்டேன் என்று அவருக்கு மிக தெளிவாக இருக்கின்றது. பெரியார்களே, அன்பர்களே, அதே நேரத்தில் மஸ்ஜிதுகளிலே தப்லீக் ஜமாத்தின் அந்த தப்லீக் ஜமாத்தினால் வாசிக்கப்படக்கூடிய ஃபஸாயிலே ஆமால் இருக்கிறது. இதை பற்றியும் மிக மோசமான முறையில் பேசியிருக்கிறார். அது இங்கு மட்டுமல்ல, இதற்கு முன்னால் இதைவிட மோசமான விடயங்கள் பேசப்பட்டு உலமாக்களினால் அதற்குரிய தகுந்த பதில்கள் கொடுக்கப்பட்டதனால் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவற்றை மூடிக்கொண்டு வந்திருக்கிறார். நாம் முதலாவது அறிய வேண்டும், இவர் ஷேகுல் ஹதீஸ் மௌலானா ஜக்கரியா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை விமர்சிக்கிறாரே, இவனுக்கு என்ன அறிவிருக்கிறது ஷேகுல் ஹதீஸை விமர்சிக்க? இரண்டு காரணங்களுக்காக. முதலாவது, மக்கள் தெளிவு பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக நான் வந்ததுண்டு. இரண்டாவது, இந்த மஜ்லிஸுக்கு வருவதற்கு கபூல் செய்வதற்குரிய இரண்டாவது அவரை விமர்சிப்பதாக இருந்தால் அந்த ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கும் அறிவுத்திறனை ஆராய்ச்சி செய்வது மிகப்பெரிய அவசியமாகும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய அறிவு விளக்கம் இவ்வளவு தான் என்று வெளிரங்கமாக அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு அறிஞருடைய பேனா முழங்கினால் அந்த அறிஞருடைய அறிவு எவ்வளவு என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக், சய்யிதுல் முஹத்திஸீன் அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டார்கள், அரா மிக்தார உகூலிர் ரிஜால் பிஅக்லாமிஹிம். சொன்னார்கள் அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக், அறிஞர்களுடைய புத்தி எந்த அளவுக்கு என்பதை அவர்களுடைய எழுத்தை பார்த்து நான் அறிந்து கொள்கிறேன் என்று குறிப்பிட்டார்கள். இப்பொழுது பாருங்கள், இவர் எழுதிய, இந்த பண்டிதர் எழுதிய அந்த புத்தகங்களையும் ஷேகுல்